வணக்கம். இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் தளபதி விஜயை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். தமிழ் சினிமாவில் இத்தனை வருஷமாக இருந்த விஜய் பல பரிமாணத்தில் வந்திருக்காரு. ஃபஸ்ட்டு நம்மளுக்கு விஜய்னா ஞாபகம் வர்றது ஸ்டைல் தாங்க. விஜய் என்னைக்குமே செம்ம கிளாஸ். மொத்தத்துல தளபதினா கொலை மாஸ். இவ்வளவு பரிமாணத்துல கலக்கிய நம்ம தளபதி பாடகராகவும் நிறைய படங்கள்ல பாடியிருக்காரு. என்னென்ன பாட்டு தான் பாடியிருக்காரு வாங்க ஒவ்வொன்றா பார்ப்போம், அதோட சுவாரஸ்யமான நினைவுகளோட. இந்த பாடலை பாடிக்கொண்டிருப்பவர் உங்கள் விஜய் அப்படின்னு வந்த முதல் பாடல் இதுதான். காய்ச்சல் வரும் தன்னாலே பாய்ச்சல் வரும். 1994 வருஷத்துல அவரோட அப்பா SACயோட டைரக்ஷன்ல தேனிசை தென்றல் தேவா மியூசிக்ல ரசிகன் படத்துல தான் இவரோட சிங்கிங் கரியரே ஆரம்பிச்சது. ஆடி மாச ராத்திரியில் சாம கோழி கூவையில அதுக்கு அடுத்த வருஷமே தேவாங்கிற படத்துல நம்மளோட தேனிசை தென்றல் தேவா நம்ம தளபதிக்கு 1 இல்ல 2 இல்ல 3 பாட்டு பாடுறதுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்காரு. ஒரு கடிதம் எழுதினேன், அதில் என் உயிரை அனுப்பினேன். அந்த எழுத்து வடிவிலே நான் என்னை அனுப்பினேன். நம்மளோட SPBயோட சேர்ந்து நம்ம தளபதி பாடின அந்த பாட்டு இன்னைக்கு கேட்டாலும் அவ்வளோ சூப்பரா இருக்கும். ஒரு மெலடியான லவ் சாங் இது. போத்தகிரி குப்பம்மா அப்படின்னு ஆரம்பிக்கிற இந்த பாட்டை நம்மளோட லெஜெண்டரி சிங்கர் ஸ்வர்ணலதா அம்மாவோட சேர்ந்து விஜய் பாடியிருப்பாரு. அவங்களுக்கு ஈக்குவலாக, அவங்க ஒரு ப்ரொஃபஷனல் சிங்கர், அவங்களுக்கு ஈக்குவலாக ஈடு கொடுத்து பாடியிருப்பாரு நம்மளோட தளபதி விஜய். ஆச்சி மனோரமாவோட வாய்ஸ் இந்த பாட்டுக்கு ஒரு தனி ப்ளஸ் பாயிண்ட் தான். ஐயோ அலமேலு ஆவின் பசுபாலுன்னு நம்ம தளபதி பாடுற இந்த பாட்டை அண்ணா இன்னும் ஒரு முறை அந்த லைனை திருப்பி பாடுங்கண்ணா அப்படின்னு கேட்குற அளவுக்கு ரிப்பீட் மோடில் கேட்க வச்ச பாடல் அது. நம்மளோட தேனிசை தென்றல் தேவாக்கு நம்மளோட தளபதி வாய்ஸ் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதனால தான் என்னவோ அடுத்தடுத்த படங்கள்லையும் அவருக்கு விதவிதமான பாடல்களை கொடுத்துருக்காரு. இந்த டைம் எப்படிப்பட்ட பாட்டுன்னு நீங்களே பாருங்களேன். இந்த டைம் நம்மளோட இசையமைப்பாளர் தேவா அமைச்ச கூட்டணி ரொம்ப சூப்பரான கூட்டணி. ஏன்னா நம்ம தளபதி கூட பாடிட்டு இருக்கிறது வேற யாருமே இல்லை, அவங்களோட அம்மா ஷோபாமா தான். அம்மாவும் பையனும் சேர்ந்து பாடின இந்த பாட்டு இன்னைக்கு வரைக்கும் ஒரு சரியான வைப் மெட்டீரியல் தான். இந்த முறை நம்மளோட 90s கிட்ஸோட ஃபேவரட் வித்யாசாகரோட இணைஞ்சு வாலிப கவிஞர் வாலியோட வரியில என்ன ஒரு கலக்கலான பாட்டு. பம்பாய் பாட்டி ஷில்பா ஷெட்டி லவ் பண்ணாலும் ஜாலி, பாப்பம் பட்டி சின்ன குட்டி லவ் பண்ணாலும் ஜாலி. நம்ம தளபதியோட வாய்ஸுக்கு மவுசு கூட அடுத்த ஒரு 2 வருஷம் கையிலேயே பிடிக்க முடியலன்னு தான் சொல்லணும். ஏன்னா தேவாவோட இசையில் மாண்புமிகு மாணவன், காலமெல்லாம் காத்திருப்பேன், ஒன்ஸ் மோர்னு பல படங்கள் பாடிட்டு இருந்தவர் மறுபடியும் அவங்க அம்மாவோட சேர்ந்து பாடின ஊர்மிளா ஊர்மிளா பாட்டு சூப்பர் டூப்பர் ஹிட். அது மட்டும் இல்லாமல் 1996 முதன் முறையாக சிற்பி இசையில் செல்வா படத்தில் ஒரு சூப்பரான பாடல் பாடினார். இது கோத்தகிரி கோழி கறி சிக்கன் கறி. அஞ்சாம் நம்பர் பஸ்ஸில் ஏறி தந்தான குயிலே குயிலே தந்தான குயிலே ஆறு பலா பலா உன் இதழா உன் பட்டுமே நீ நான் வசிக்கும் பங்களா. என்னோடலா என் நெஞ்சு கிள்ளி போனதென்ன நீங்களா
இதுவரைக்கும் பாடின பாட்டிலிருந்து இந்த பாட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஸ்டைலாகவே இருக்கும். அதையும் தளபதி விஜய் நல்லா கான்ஃபிடென்ட்டாகவே பண்ணியிருப்பார். இது எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்ச பாட்டாகவும் மாறிடுச்சு. தனி போன பட்ட 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 திருப்பதி போன மொட்டை 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 படிப்புல நாங்க முட்டை 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 அட போய சொட்ட சொட்ட சொட்ட. எவ்வளோ மியூசிக் டைரக்டரோட பாடினாலும் எல்லாத்துக்குமே ஒரு ஆசை இருக்கும். இசைஞானி இளையராஜாவோட சேர்ந்து கண்டிப்பாக ஒரு பாட்டாவது பாடணும் அப்படின்னு. அதுக்கும் 1997 வருஷம் ஒரு வாய்ப்பு கிடைச்சது நம்ம தளபதிக்கு. இனி இதயமெல்லாம் தினமும் தினமும் மழைதான். Oh baby baby என் தேவ தேவி. நார்மலாக இருக்கக்கூடிய இளையராஜா சாங்கை விட இது கொஞ்சம் வித்தியாசமாக ஃப்ரெஷ்ஷாக நியூவாக இருக்கும். அந்த பாட்டுக்கு நம்ம தளபதி வாய்ஸ் அவ்வளோ ஆப்டாக இருக்கும். அது ரொம்ப சூப்பராகவும் பாடியிருப்பார் நம்ம தளபதி. நம்ம தளபதியை வச்சு வித்தியாசமான பாடல்களை கொடுக்கறதுல நம்ம வித்யாசாகர் தாங்க பயங்கர கில்லி. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் இந்த பாட்டு. நிலவே 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 நில்லு நில்லு திருவாய் மொழிகள் சொல்லு சொல்லு. இந்த பாட்டில் நம்ம தளபதியோட லிரிக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு அப்படியே கான்ட்ராஸ்டாக அனுராதா ஸ்ரீராம் மேம் பாடக்கூடிய வாய்ஸில் வரக்கூடிய அந்த லிரிக்ஸ் எல்லாமே ரொம்ப ஸ்லோவாகவும் இருக்கும். இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான ட்ரையெல்லாம் நம்ம வித்யாசாகர்னால மட்டும்தாங்க முடியும். பழங்கள் பழுத்ததும் பறவைக்கெல்லாம் மரங்கள் தந்தை ஒன்றும் அடிப்பதில்லை. அதே படத்தில் வரக்கூடிய இந்த பாட்டில் எஸ்பிபி சரணோட சேர்ந்து இவர் பாடியிருப்பார். எது எஸ்பிபி சரணோட வாய்ஸ் எது நம்ம தளபதியோட வாய்ஸ்ன்னு தெரியாத அளவுக்கு அவ்வளோ மெர்ஜாகி ரொம்ப சூப்பராக வந்திருக்கும் இந்த பாட்டு. சந்திர மண்டலத்தை சுத்தம் செய்து சாலைகள் இட்டு வைப்போ. வார்த்தைகள் கோலமிட்டு புத்தம் புது வாழ்த்துக்கள் சொல்லி வைப்போம். வித்யாசாகர் மட்டும் வித்தியாசமாக பாட்டு கொடுக்க மாட்டாருங்க. தளபதி விஜயை சிங்கராக அறிமுகப்படுத்தினதே நான் இல்லாமையா அப்படின்னு தேவா அவர் சைடுக்கு சிறப்பாக செஞ்சு விட்டுருக்காரு. பெப்பியான சாங் வேணுமா? தோ எடுத்துக்கங்க. மௌரியா மௌரியா மனசுக்குள்ள வாரியா. ஒரு ஜாலியான பாட்டு வேணுமா? இதோ இது இருக்கே. தங்க நேரத்துக்குத்தான் தமிழ்நாட்டை எழுதி தரட்டுமா? உன் கண்ணு அழகுக்குத்தான் கன்னட நாட்டை வாங்கி தரட்டுமா? மாசா ஒரு பாட்டு வேணுமா? தோ இதை எடுத்துக்கங்களேன்னு தேவா அவர் சைடுக்கு ரொம்ப சூப்பராகவே செஞ்சு விட்டுருக்காரு. தன்னோட பாடல்களுக்கு மட்டுமே பாடிட்டு இருந்த தளபதி ஒரு காலகட்டத்தில் அடுத்த ஹீரோஸ்க்கும் பாட ஆரம்பிச்சிட்டாரு. அந்த பாடல்களுமே ரொம்ப சூப்பர் டூப்பர் ஹிட் அடிச்சுது. கால்கள் போடும் தாளம் டக் டக் ஆனந்தம். பெரியண்ணா படத்தில் சூர்யாக்காக இவர் பாடின பாட்டு எல்லாமே அதிரி புதிரி ஹிட். நான் கண்ணடிக்கிற ஸ்டைல பார்த்து கவிதை புள்ள விரும்பிச்சு. நான் சிரிச்சு பேச ஸ்டைல பார்த்து சின்ன பொண்ணு விரும்பிச்சு. போட்டு நான் யாரையும் விரும்பல, எனக்கு யாரையும் பிடிக்கல. நான் யாரையும் விரும்பல, எனக்கு யாரையும் பிடிக்கல. ரோட்டில் ஒரு சின்ன பொண்ணு நடந்து போனாலாம். எதிரே வந்த பையன் அவளை இடிச்சு போட்டானாம். ராஜ்குமார் பாட்டுகள்னாவே ரொம்ப ஸ்லோவாக இருக்கும், மெலடியாக இருக்கும், லா 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 அப்படி தானே வரும். ஆனால் விஜய்க்கு மட்டும் எப்படி சார் உங்களால் இப்படி செய்ய முடிஞ்சது ஒரு பாட்டு? எனக்கு கசக்குமா அங்கே எனக்கு கசக்குமா. இவரோட குரல் சூப்பராக இருக்கவே இளையராஜா இன்னொரு வாய்ப்பும் தந்தார். அதுலேயும் கலக்கியிருப்பார் நம்மளோட தளபதி. रुक जा रुक 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 जा रुक 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 जा रुक 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 जा रुक 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 जा.
நம்மளோட மியூசிக் டைரக்டர் டி இமான் அவர் அறிமுகமான முதல் படத்திலேயே தளபதியை அதுவும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஜேர்னலில் ஒரு லவ் சாங் பாட வச்சிருப்பாரு. இந்த படத்தோட ஹீரோயினான பிரியங்கா சோப்ராவையும் இந்த பாடலில் நம்ம தளபதியோட சேர்த்து பாட வச்ச பெருமை டி இமானுக்கு மட்டுமே. உள்ளத்தை கில்லாதே சொல்லாதே காலத்தில் முத்தம் பயப்பா. டிஎஸ்பி நம்ம தளபதிக்கு கொடுத்த ஒரு மரண குத்துப்பாட்டு இருக்கே. நம்மளுக்கு எல்லாரும் பிடிச்ச எஸ்பிபி தான் அந்த பாடும்போது சில இம்ப்ரவைசேஷன் பண்ணி அப்படியே சிரிச்சுக்கிட்டு பாடுறது, இல்லை அப்படியே அந்த லைன்ஸுக்கு தகுந்த மாதிரி எக்ஸ்பிரஷன் கொடுத்து பாடுறதெல்லாம் பண்ணுவார். ஆனால் இந்த பாட்டில் நம்ம தளபதியும் அதை ட்ரை பண்ணியிருப்பார். பாட்டிலெல்லாம் அவர் கொடுக்கக்கூடிய வாய்ஸ் மாடுலேஷன்லாம் அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். பாப்பா நீ கொஞ்சம் நெல்லு, எதுக்கு உனக்கு இத்தனை லொல்லு, ஏன் நெஞ்சில குத்தாத முள்ளு, காயா பழமா சொல்லு சொல்லு. 2005க்கு அப்புறம் 2012 கிட்டத்தட்ட 7 வருஷம் கேப்புக்கு அப்புறம் ஹாரிஸ் ஜெயராஜோட மியூசிக்கில் மதன் கார்கியோட வரிகளில் ஒரு பாட்டு பாடுறாரு நம்ம தளபதி. கேட்கவா வேணும், உலக அளவில் மெகா ஹிட்டது. Meet my girlfriend. My hot and spicy girlfriend. தளபதியோட ட்ரேட்மார்க் டைலாக் ஒன்று இருக்கும், வாங்கினா வணக்கண்ணா அப்படின்னு. அதையவே பேஸாக வச்சு நான் முத்துக்குமார் வரிகள் எழுத ஜிவி பிரகாஷோட அட்டகாசமான இசையில் ரொம்ப சூப்பராகவே பாடியிருப்பார் இந்த பாடலை நம்ம தளபதி விஜய். அப்படியே கேஷுவலாக போதையில் பாடுற மாதிரியே ரொம்ப ஜாலியாக பாடியிருப்பார் நம்ம தளபதி. ஒரு நாள் கழிச்சு ஒரு லவ் சாங் கிடைச்சா எப்படி இருக்கும், மனுஷன் சும்மா உருகி உருகி அப்படி பாடியிருப்பார். காதல் வராதவங்களுக்கும் கூட காதல் வந்துடும். கண்ணுக்குள்ள இறங்கி இறங்கி நெஞ்சுக்குள்ள உறங்கி உறங்கி என்ன சுரம் வருகிறேன், என்ன செய்ய நினைக்கிறேன். இமானோட இசையில் வைரமுத்துவோட வரிகளில் நம்ம தளபதி ஹை பிச் எடுக்கும்போது இருக்கு பாருங்களேன், வேற லெவல் கூஸ் பம்ப் மூமெண்ட். சம்சாரமே தடையெல்லாம் மின்சாரமே பழக்கேத்த வாடி வெண்ணிலமே. நம்மளோட ட்ரெண்டிங் ஸ்டார் ராக் ஸ்டார் அனிருத் கூட சேர்ந்த முதல் பாட்டு உலகளவில் ஃபேமஸ். அதுலேயும் அப்போ இருந்த டிக்டாக்ல இந்த பாட்டு இல்லாமல் இருக்கவே இருக்காது. ப்ரொஃபஷனல் சிங்கர்ஸே பார்த்து பொறாமப்படுற அளவுக்கு அவ்வளோ மாடுலேஷன்ஸோட ரொம்ப சூப்பராக பாடியிருப்பார். அதுலேயும் குறிப்பாக சிரிச்சுக்கிட்டே செல்ஃபி புள்ள கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அதுக்கப்புறம் அவர் நடித்த எல்லா படத்துலேயும் மறக்காமல் ஒரு பாட்டு பாடிக்கிட்டே இருப்பார். அதுலேயும் ஒரு பாட்டுக்கு இன்னொரு பாட்டு அப்படின்னு பயங்கர டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரே மாதிரி ஸ்டைலாக இல்லாமல் வித்தியாசமான ஸ்டைல்களையும் அவர் ட்ரை பண்ணிக்கிட்டே தான் இருந்தார். ஒரு பூவில் பல வாசம் உலகத்தில் இருக்காது, இருந்தாலும் அவையாவோ உன போல மணக்காது. பாப்பா பாப்பா பப்பர பப்பா சும்மா வாப்பா வாப்பா வந்தாடப்பா. 2020க்கு மேலெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தளபதி நடித்தா மட்டும் இல்லை, அவர் பாடினாலே சோஷியல் மீடியாலாம் அப்படி அள்ளு விட்டுரும். ஏன்னா அந்த அளவுக்கு அவரோட பாடல்களை ரீல்ஸ் பண்ணாத ஆள்களே இருக்க மாட்டாங்க. அவ்வளோ சூப்பரான பாடல்கள். Life is very short, Nanba. Always be happy.
இங்க என்ன குட்ட காத்திருக்கு அதுதான் கணக்கு இந்த கதி வர ரகம் நான் கட்சி எனக்கு புரிதா எனக்கு இவ்வளோ தூரம் நம்மளை என்டர்டெயின் பண்ண இந்த மனுஷன் அடுத்த கட்டத்துக்கு போகிறாரு. அதுக்கு ஒரு வாழ்த்தை போட்டுருவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.